பிரபல பின்னணி பாடகி ஜானகி அம்மா அவர்களை பற்றி சொல்லி தெரிய வேண்டியதில்ல. அந்த அளவுக்கு நல்ல பாத்தீங்கன்னா, மக்களிடையே நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற பிரபல பாடகி. தன்னுடைய இளம் வயதிலேயே பாட ஆரம்பித்தவங்க, சினிமாவுல கொடிகட்டி பறந்தாங்க 80கள்லன்னு சொல்லலாம். இசைஞானி அவர்கள் இசையமைச்சா, ஜானகி அம்மா அவர்கள் பாடாத பாட்டே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பாடியிருந்தாங்க. இந்த சூழல்ல என்ன ஆச்சு அப்படின்னா, திடீரென அவங்களுக்கு உடல்ல குறைவு ஏற்பட்டுருச்சு. 7 மணி நேரம் அவங்களுடைய சிகிச்சைக்காக போராடுனாங்க அப்படின்னு நெறைய விஷயங்கள் நம்ம சிபிஆர்லாம் குடுத்தும் கூட அவங்களால காப்பாத்த முடியல அப்படின்ற விஷயம் சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வைரலா பரவி வந்துட்டு இருந்துச்சு. இந்த சூழல்ல இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஜானகி அம்மா அவர்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் தான் வந்திருக்கு. சிகிச்சை கொடுத்து கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு அப்புறமா ஐசியூல இருந்த பொழுதே அப்படின்ற செய்தி வெளியாகி இருந்துச்சு. அவங்களுடைய மருமகள், அவங்க எனக்கு மாமியார் கிடையாது, அம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய பூர்வீகம் பார்த்தீங்கன்னா, ஆந்திரா அப்படி இருந்தாலும் கூட நிறைய அவங்க பல மொழிகள்ல கிட்டத்தட்ட 16 மொழிகள்லயுமே 40,000த்துக்கும் அதிகமான பாடல்களை பாடி ரசனுடைய கவனத்தை ஈர்த்தவங்க. இந்த சூழல்ல இப்ப என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, மிகப்பெரிய அளவுல அவங்களுடைய இழப்பு அப்படின்றது ஒட்டுமொத்த இந்திய சினிமாவிலேயே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. யார் வந்தாலுமே அவங்களுக்கு சாப்பாடு போடாம அனுப்ப மாட்டாங்களாம். தான் சம்பாதிச்சதுல எப்படியாவது கொஞ்சமாவது இல்லாதவங்களுக்கு ஒதுக்கிடுவாங்களாம். அதையும் தாண்டி அவங்களுக்கு பாடகி அப்படின்னு சொல்றத விட, ஒரு இசை நாயகி அப்படின்னு சொல்றத விட, அம்மா அப்படின்னு கூப்பிடுறது ரொம்பவே பிடிக்குமா. அவங்களுடைய மகனினுடைய இழப்பு மிகப்பெரிய அளவுல இவங்களுக்கு பெரிய பாத்தீங்கன்னா, ஒரு இடியாக அவங்களுடைய மனதுல விழுந்துருச்சுன்னு சொல்லணும். அதற்கு முன்னரே அவங்களுடைய கணவரையுமே அவங்க இழந்திருந்தாங்க. இருவரினுடைய இழப்புமே அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல சோகத்தை ஏற்படுத்திருச்சு. அதுலயும் தான் உயிரோட இருக்கும்போது அவருடைய மகனை அவங்க இழந்தது ரொம்பவே அவங்களுக்கு வேதனை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த சூழல்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அவங்க நீண்ட நாட்களாக ஒரு சுயநினைவே இல்லாத மாதிரி இருக்காங்க அப்படின்னு கூட நிறைய நேரங்கள்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த சூழல்ல இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஜானகி அம்மா அவர்களினுடைய பேத்திக்கு நீண்ட நாள் ஒரு ஆசை இருந்துச்சாம். அதாவது தன்னுடைய பாட்டிய எப்படியாவது நல்ல ஒரு பட்டு சரி கட்டி, ஆபரணங்கள் அணிந்து பார்க்கணும். ஒரு முறை அதாவது கடைசி அவங்களுடைய இல்லத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சியில என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க தன்னுடைய சாரி அதே போல நகைகள் அணிஞ்சிருக்காங்க. அப்ப என்ன சொல்லியிருக்காங்க பேத்திக்கிட்டனா, இத ஒரு ஃபோட்டோவோ, இல்ல வீடியோவோ எதையுமே எடுக்கக்கூடாது. உன் ஆசைக்காக தான் நான் இத பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். அதுவே மிகப்பெரிய அளவுல எல்லோருக்குமே ரொம்பவே கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சூழல்ல எல்லோரும் என்ன கேட்டு வராங்கன்னா, அம்மாவ நீங்க அதற்கப்புறம் எந்த ஒரு ஃபோட்டோ, வீடியோ எதுவுமே எடுக்கவே இல்லையா? அப்படின்னு கேட்டு வந்துட்டு இருக்காங்களாம். அவங்களுடைய மருமகள் சொல்லும் பொழுது கூட, அம்மா நம்மளுக்கு ஒண்ணே ஒண்ண விட்டுட்டு போயிருக்காங்க. என்ன அப்படின்னா, யார்கிட்டயுமே ஹார்ஷா நடந்துக்க கூடாது. ரொம்ப ஹம்பிளா இருக்கணும் அப்படின்னு. இந்த விஷயம் தான் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டு இருக்கு. இப்ப எல்லோரும் என்ன சொல்லி வராங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஜானகி அம்மா அவர்களினுடைய ஆன்மா சாந்தி அடையணும். அவங்க நம்மள விட்டு பிரிஞ்சாலும், அவங்களுடைய பாடல்கள் அனைத்துமே உயிரோட தான் இருக்கு. உண்மையிலேயே ஒரு கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக சினிமாவுல தனக்கென ஒரு முத்திரை பதிச்சவங்க. சமீபத்துல தான் உடல்நலக்குறைவு காரணமாக அவங்க பாடல அப்படின்னு ரொம்பவே வருத்தத்த தெரிவிச்சு வராங்க. இப்போ ஜானகி அம்மா அவர்கள் தன்னுடைய பேத்திக்காக இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்றது சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவி வந்துட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.